பொதுவாகவே நம்ம வெக்கேஷன் போகிறதே ஜாலியாக அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளோட மன நிம்மதிக்காண்டி தான் போவோங்க. ஆனால் நம்ம வழக்கமாக போகிற அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யம் திடீர்னு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மளே ஜாலியாக கொஞ்சம் மன நிம்மதிக்காண்டி தான் அங்கே போகிறோம். அது வந்து நம்மளோட மன அமைதியை கெடுத்து அது நம்மளை ஒரு வழியாக்கி அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஏன்டா அந்த வெக்கேஷன் போனோங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சா எப்படி இருக்கும்? எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியும் அதே மாதிரி தாங்க. வெக்கேஷனுக்கு ஒரு பொண்ணு போகிறாங்க. வழக்கமாக அவங்க போகிற ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க. இத்தனைக்கும் அவங்க குடும்பத்தோடு போகிறாங்க. போன இடத்துல அவங்க ஒரு பெரிய அமானுஷ்யத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. எதனால் அந்த அமானுஷ்யம் இந்த பொண்ணை தொடரணும், அதுலேருந்து இவங்க எப்படி வந்தாங்கங்கிற ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நடந்த இடம் மதுரைக்கும் கொடைக்கானலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தோட பேர் வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஆனந்தி. ஆனந்தியோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க. ஈரோட்டில் தான் அவங்க அம்மா, அப்பா, தம்பி அவங்களோட குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு பெரிய குடும்பம். இந்த குடும்பத்தோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்க. கொடைக்கானலுக்கும் மதுரைக்கும் பக்கத்தில் இருக்குமா. அங்கே தான் இவங்களோட தாத்தா, பாட்டி, இவங்களோட தாத்தம் பூட்டம் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்களாம். இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டோரி நடக்கிறது 2012. 2012 வரைக்குமே அவங்க உயிரோடு தான் இருந்திருக்கிறாங்க. பொதுவாகவே நம்மளோட சைல்டுஹுட்லலாம் நமக்கு ஒரு லீவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஃபலி இல்லை ஆனுவல் லீவ் வருது அப்படின்னா ஒரு மாதம் 10 நாள் அந்த மாதிரி லீவு கிடைக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு தாங்க போவோம். குறிப்பாக தாத்தா பாட்டியோட வீடு இந்த மாதிரி வெளியூரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேணாம். அதுவும் கிராமத்தில் இருக்குன்னா ரொம்பவே நம்ம ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக குடும்பமாக கிளம்பி போயிடுவோங்க. அந்த மாதிரி தான் ஆனந்தியோட குடும்பமும் சின்ன வயசுலேருந்தே அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இவங்க ஈரோட்லேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஆனந்தியோட அப்பா, அம்மா எல்லாருமே இங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் வெக்கேஷனுக்கு போகிறதா இருந்தாலோ இல்லை எதனா லீவ் டேஸ் வந்துச்சுன்னா 10 நாள்னாலும் சரி, 30 நாள்னாலும் சரி கிளம்பி நேராக அந்த கிராமத்துக்கு போயிடுவாங்களாம். அங்கே வந்து ஃபால்ஸ் இருக்குமா, அது போக காட்டுப்பகுதியெலாம் இருக்குமாங்க. அங்கே வந்து ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றது, அங்கே தாத்தா பாட்டிங்கெல்லாம் இவங்களை நைட்டு உட்கார வச்சு கதை சொல்கிறது, சாமி கதைகள், பேய் கதைகள் இதெல்லாம் சொல்கிறது. 2012 இவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் முடியுதுங்க. 29 நாள் லீவ் கிடைக்குது. இந்த 29 நாளில் 28 நாளுமே அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, ஆனந்தி மட்டும் கிடையாது, அவங்களோட கசின் பிரதர், சிஸ்டர்ஸ் எல்லாருமே கிளம்பி ஒட்டுமொத்தமாக அந்த கிராமத்துக்கு போயிடுறாங்க. வழக்கம் போல் ஃபால்ஸுக்கு போய் விளாட்றது, அங்கே இருக்கிற கிராமத்தை என்ஜாய் பண்ணுறது, நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு மத்தியானம் அந்த கயிற்றுக்கட்டில் வேப்ப மரத்துக்கு அடியில் படுத்து தூங்குறது. அவங்க ஊரில் பூர்வீக வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வீடு இருக்குமாங்க. அதை ஒரு மேப்பில் வரைஞ்சே அனுப்பியிருக்கிறாங்க. அதை நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வீடு இருக்கும். இந்த 3 வீடில் 2 வீடு வந்து அவங்க தாத்தா பாட்டியோட வீடு. இந்த 2 வீட்டையுமே ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாருமே அங்கே போனதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஈவினிங்காக ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு மறுபடியும் நைட்டுக்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியே உட்காந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாமி கதைகள்லாம் சொல்லுவாங்களாங்க. அது போக அன்னைக்கு பேய் கதை சொல்லிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு கோஸ்ட் ஸ்டோரியை பற்றி அவங்க தாத்தா பாட்டி அந்த வயசானவங்களாம் எல்லாருமே உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடு மாதிரி இருக்குங்க. கிராமத்து வீடுனா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வெளியே வந்து ஒரு திண்ணை இருக்கும், அது போக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும். அதுக்கு வெளியே உட்காந்து தான் இவங்க வந்து கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க கதை சொல்லிகிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு 200-300 மீட்டரில் ஒரு ரோடு இருக்குமாங்க. அந்த ரோட்டுக்கு அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்குமா. இந்த கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை 8 மேக்ஸிமம் 8:30 மணிக்கெலாம் அடித்து தூங்க வச்சுருவாங்க. அதுக்கு மேலே முழிச்சிருந்தாங்கன்னா அது அதிசயம்தான், முழிக்க வச்சுருந்தாங்கன்னா அது அதிசயம்தான். அதே மாதிரி தான் இவங்களையுமே ஒரு வாரம் இருக்குமா. இவங்க லீவுக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு வாரமாக நைட்டு 8லேருந்து 8:30 மணிக்குள்ளலாம் தூங்க வச்சுருவாங்க. 8வது நாள் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதாவது இந்த ஸ்டோரியை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. 8:30 மணிக்கெலாம் தூங்குகிற குழந்தைங்களுக்கு 9:30 மணி வரைக்கும் கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது டைம் 9:45, அதாவது 9:45 PM ஆகுது. அந்த டைமில் ஆனந்திக்கு ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்குங்க.
வேகமாகவே தூங்க வச்சிடுறாங்க. 7 நாள். 8வது நாள் முழிச்சிருக்கும் போது அவங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆகுது. அதோட உட்காந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கதையை. இருந்தாலும் அந்த பேய் கதை வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கனால அதுக்குள்ளே முங்கி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்டோரியை. அந்த டைமில் அந்த வட்டத்தில் லாஸ்ட்டாக ஆனந்தி தான் உட்காந்துருக்குறாங்க. ஆனந்திக்கு பேக் சைடில் ஏதோ ஒயிட்டாக ஒரு லைட் அடிக்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க. என்னடா இது ரொம்ப நேரமாக அந்த லைட் அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஒருவேளை ரோட்டில் எதனா வண்டி போகிற சத்தமும் கேட்கலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த 200 மீட்டரில் ஒரு ரோடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குமாங்க. நிறையா வீடு இருக்குமா, அதில் ஒரு வீடு. அந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு வெள்ளை உருவம் இறங்கி நடந்து வந்துட்டு இருக்குதாங்க. 200-250 மீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்கிற அந்த உருவத்தோட வெளிச்சம் இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? இந்த கதையோட கதையாக இவங்க வேற ஒரு பக்கம் கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பேய் கதை கேட்டுக்கிட்டே ஒரு பேயை பார்த்துருக்குறாங்க. அந்த டைமில் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஆக்சுவலாக இவங்க பார்த்த அந்த வீட்டுக்குள்ளேருந்து இறங்கி வந்த உருவம் யார், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதனால் அவங்க ஆத்மாவாக தெரியுறாங்கங்கிறது முதற்கொண்டு ஆனந்திக்கு தெரியுமாங்க. என்னன்னா, அந்த வீட்டில் பத்மினின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அதாவது கல்யாணமாகி வந்திருக்கிறாங்க. லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபாரினில் வேலைக்கு போயிருக்கிறாருங்க. எப்பயாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவாராம். மாதத்தில் 2 நாள் தான் வீட்டுக்கு வந்துட்டு போவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பத்மினி வந்து மாசமாகாமல் இருந்திருக்கிறாங்க. இதனால் பத்மினியோட மாமியார் குத்தி காட்டியிருக்கிறாங்க. ஏய் நீ வேஸ்ட்டு, உனக்கு வந்து பிள்ளையே நிற்காதா, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கொச்ச வார்த்தையால் பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அதை தாங்கவே முடியலை, எதிர்த்தும் பேச முடியலை. இன்னொன்று, மாப்பிள்ளை ஃபாரினில் இருக்கிறாரு. அவர் வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு தடவை அவர்கிட்டையுமே இதை சொல்லும்போது, ஆமாம் உனக்கு தான் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவங்களை ஒரு மாதிரி தப்பாக பேசியிருக்கிறாருங்க. இந்த மனவேதனையில் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சும்மாவே இந்த கிராமத்து சைடில் வந்து ரொம்ப பேசுவாங்க. குழந்தை இல்லைனா, கல்யாணமாகி 1 வருஷத்தில் குழந்தை இல்லைனாலே ஓவராக பேசுவாங்க. இது 2 வருஷமாக இருக்குது. கல்யாணமாகி 2 வருஷமாக இந்த பொண்ணுக்கு குழந்தையே பிறக்கலையாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் மாமியாரோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குதுங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீடை லாக் பண்ணிவிட்டு கெரோசினை ஊற்றி எரிச்சிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ரொம்ப எரிச்சல் தாங்க முடியாமல் ஐயோ தப்பான முடிவு கொண்டோமேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து விழுந்துருக்குறாங்க. காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அலறல் சத்தமாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்திருக்கிறாங்க. அந்த அலறல் சத்தத்தில் காப்பாற்றுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மரண ஓலம்பாங்க இல்லையா, இறக்க போகும்போது ஒருத்தவங்களோட வாயிலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு கத்துனா எப்படிங்க இருக்கும்? அந்த அளவுக்கு கொடூரமாக செத்து போயிருக்கிறாங்க. அவங்களே ஒரு முடிவை தேடிக்கிட்டாங்க, இறந்தும் போயிடுறாங்க. பத்மினி இப்படி துடிச்சு இறக்கும்போது ஆனந்தி அந்த இடத்துல தாங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களோட லீவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இது நடக்குது. நைட்டு 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே இந்த சம்பவம் நடக்குதுங்க. அவங்க அப்படி துடிச்சு இறக்கும்போது இவங்களை அவங்க பாட்டி வந்து உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அவங்க வீட்டில் அவங்க மாமியாரும் இல்லையாம். யார் இறந்து போனாங்க இல்லையா பத்மினி, அவங்க வீட்டில் அவங்க மாமியாருமே இல்லையாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபோனை போட்டு சொல்லும் போது என்னடி சொல்கிறேன்னு அவதியாக வந்து பார்க்குறாங்க. போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அடுத்த நாள் பத்மினியோட ஹஸ்பண்டுக்கும் நியூஸ் போகுது. அவரும் ஃபாரின்லேருந்து வராறாங்க, துபாயிலேருந்து வந்திருக்கிறாரு. ஆனால் வந்து அடுத்த 5 நாளில் அவர் பாட்டு கிளம்பி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாராங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த 1 வாரத்தில் பத்மினியோட மாமியார் அவங்க வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவங்க வீடு ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்குமா. மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமா. இந்த ஹாலில் இந்த பண்ணை வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, மழை பெஞ்சா கீழே விழுகிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ரைட் சைடில் ஒரு பெரிய கிச்சன் இருக்குமாங்க. லெஃப்ட் சைடில் பத்மினியோட ரூம் இருக்குது. ரைட் சைடில் கிச்சனை ஒட்டி இவங்களோட ரூம் இருக்குது, மாமியாரோட ரூம் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ரூம் இருக்குமாங்க, குடோன் மாதிரி. அதில் தான் அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து விவசாயம் பார்த்து அதெல்லாம் மூடையாக வச்சுருப்பாங்களாம். இவங்க ஒரு பணக்கார குடும்பம். யார்? பத்மினியோட மாமியார். ஊரே மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க. ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமா. திடீர்னு இப்படி ஒரு சத்தம், யாரோ ஒருத்தவங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்களாம். எங்க? ஆனந்தியோட வீட்டுக்கு. ஆனந்தியோட வீடு தான் அவங்க வீட்டிலேருந்து பக்கம். அதனால அங்கேருந்து ரோட்டில் ஏறி ஓடி வந்திருக்கிறாங்க. என்னமோ எதுவும் சொல்லிட்டு இவங்க வீட்டில் லைட்லாம் போட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அப்போல்லாம் இந்த எண்ணெய் விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணெய் விளக்கு தான். வெளியே எடுத்துகிட்டு அவங்க தாத்தா வரும்போது பதறி போய் முகமெல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க பத்மினியோட மாமியார். எதனால் அப்படி பதறி அடித்து ஓடி வந்து இவங்க வீட்டு வாசலில் மயக்கம் போட்டு விழுகணும்? அப்படி அவங்க யாரை பார்த்தாங்க, அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே பக்கத்துலேயே உட்காந்து வந்துருக்குறாங்க. ஆனந்தி வீட்டுக்கு வெளியே தான் இந்த சம்பவம் நடக்குது. அதாவது இப்போ உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இதே இடத்துல தான் அவங்க மாமியார் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. இப்போ அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா,
அன்னைக்கு நைட்டு அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூமில் போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்துருக்குறாங்க. அவங்களோட கயிற்று கட்டில் உள்ளே புழுக்கமாக இருக்குது, காற்று வரலன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க கட்டில். அதாவது மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த மழை பெய்கிற ஏரியா இருக்கு இல்லையா, அந்த சண்டைக்கோழி படத்துலலாம் ஃபுட்பால் ஆடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு இடத்துல இவங்க கட்டில் போட்டுட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்துருக்குறாங்க. வாசலில், இவங்க வீட்டு வாசலில் ஒரு உருவம் ஒரு மாதிரி எட்டி எட்டி பார்க்குதாங்க. லிட்ரலி அவங்க கண்ணுக்கு தெரியுதான், எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குதான். இவங்களுக்கு தூக்கத்தில் அப்படி தெரியுதான்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு பார்த்துருக்குறாங்க. அங்கனுக்குள்ளே யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் படுக்க போயிருக்கிறாங்க, மறுபடியும் அந்த உருவம் எட்டி எட்டி பார்த்துருக்குதுங்க. ஒரு மாதிரி கருப்பாக ஒரு புகை மாதிரியான உருவம். இவங்களுக்கு கத்தலாமா இல்லை யாரையும் கூப்பிடலாமா? இவங்களோட குணாதிசயம் என்னென்னா, யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட மாட்டாங்களாம், கெத்து காட்டுவாங்களாம். தான் தான் பெரிய ஆள், தான் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டராங்க அவங்க மாமியாருக்கு. அதனால தான் மருமகளை போட்டு படாத பாடு படுத்தி அவங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கிறாங்க. இப்போது யாரையுமே கூப்பிடாமல் சரி படுப்போன்னு சொல்லிட்டு படுத்துருந்துருக்குறாங்க. இவங்க படுத்து அடுத்த செகண்டே கரண்ட்டு போயிருக்குது. இவங்களுக்கு பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. என்னடா அது, கரண்ட்டு வேறு போயிடுச்சு, வீட்டில் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க பையனும் அப்ராடில் வேலைக்கு போயிருக்கிறாரு, இவங்களோட ஹஸ்பண்டும் கிடையாது, இறந்துட்டார். இப்போ அவங்களோட மருமகளும் இறந்துட்டாங்க. வீட்டில் இவங்க மட்டும் தனியாக தான் படுத்துருக்குறாங்க. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஈரக்குளம் நடுங்குதுங்க. அந்த டைமில் இவங்க வந்து இந்த லைட்டு தான் வச்சுருப்பாங்க, நான் சொன்னேன் இல்லையா எண்ணெய் விளக்கு, அது இவங்களோட மரக்கபோர்டுக்குள்ளே இருக்குது. அந்த மரக்கபோர்டு எங்கே இருக்குன்னா, இறந்து போனாங்க இல்லையா தீக்குளிச்சு, அவங்களோட ரூம்குள்ளே இருக்குது. போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்களோட குலதெய்வம் ஐயனாரை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரே மனசாக உள்ளே போயிருக்கிறாங்க. போய் அந்த லைட்டையும் எடுத்துடுறாங்க, அந்த விளக்கு லைட்டையும் எடுத்துடுறாங்க, விளக்கையும் பொருத்திடுறாங்க. அந்த லைட்டு வெளிச்சத்தோடு வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வரும்போது இவங்களுக்கு பின்னாடி இந்த எரிஞ்சு போனாங்க இல்லையா, அவங்களோட ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதை எப்படி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்க விளக்கை வச்சுக்கிட்டு மெதுவாக தான் நடந்து வராங்க. இவங்க ரைட் லெக்கை எடுத்து வச்சா பின்னாடி யாரோ ஒருத்தவங்க சவுண்டு கேட்குது. இவங்க லெஃப்ட் லெக் எடுத்து வச்சா மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்கு பின்னாடி நடக்கிற சத்தம் கேட்குது. வேமா 2 எட்டு நடந்து வச்சாங்கன்னா 2 எட்டு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வைக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்கிறத இவங்களால் உணர முடியுதுங்க. கரண்ட்டு கட்டு, மயான அமைதி, அந்த எண்ணெய் விளக்கோட வெளிச்சம்தான். மெதுவாக சைடு கண்ணில் பார்த்துருக்குறாங்க. இவங்களுக்கு பின்னாடி இருட்டாக இருக்குதாங்க, எதுவுமே தெரியலை. மெதுவாக மறுபடியும் திரும்பி பார்த்துருக்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க வேகமாக ஓடி இருக்கிறாங்க, மறைஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி, எனக்கு இப்போ கூட புல்லரிக்குதுங்க இந்த வாய்ஸ் நோட்டு கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு பயத்தில் பின்னாடி பார்க்காம வேகமாக விறுவிறுன்னு நடந்து ஹாலுக்கு வந்துடுறாங்க. ஹாலுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த மூட்டைலாம், அரிசி மூட்டைலாம் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அரிசி மூட்டை வச்சுருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தவங்க உருட்டுற சத்தம் கேட்குது. இவங்க ஊரில் திருடனுங்களாம் வருவாங்களாம். இந்த மாதிரி லைட் இல்லாத நேரத்தில் திருடங்களாம் வந்து அரிசி மூட்டையை களவாண்டு போகிறதுலாம் நடக்கிற ஒன்று தானா. ஒருவேளை எவனாச்சும் களவாணி பையன் தான் வந்துட்டானு சொல்லிட்டு ஒரு உலக்கை இருக்குமா எப்பயுமே இவங்களோட அந்த ஹால்லையே இருக்குமா. அந்த உலக்கையை எடுத்துக்கிட்டு லைட்டை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு உலக்கையை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிருக்கிறாங்க. அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே கிடையாது. ஆனால் அந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குதாங்க. அரிசி மூடையிலேருந்து அரிசி விழுகிற சத்தம், அதை யாரோ ஒருத்தவங்க கையை வச்சு இப்படி தட்டினாங்கன்னா இப்படி இருக்கும், அந்த சத்தம் கேட்டிருக்குது. இவங்களுக்கு இப்பயுமே ஃபீல் ஆகுதுங்க. எரிஞ்சு போன அந்த பொண்ணோட ரூம்குள்ளே என்ன சத்தம் கேட்டுச்சோ, எப்படி அதை உணர்ந்தாங்களோ அதே மாதிரி இந்த ரூம்குள்ளேயும் இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அந்த அரிசியில் கீழே அரிசி கொட்டி கிடக்கு இல்லையா, அதில் யாரோ ஒருத்தவங்க நடக்கிற சத்தம் கேட்குதாங்க. இவங்களுக்கு இப்பயும் யாரையாச்சும் ஒருத்தவங்களை கூப்பிட மாட்டோமான்னு சொல்லிட்டு வாய் வரைக்கும் வருதான். ஆனால் அவங்களால பேசக்கூட முடியலையாம். இப்பயும் அவங்களோட குலதெய்வம் ஐயனாரை மனசில் நினச்சிக்கிட்டு வேமா வந்திருக்கிறாங்க. வெளியே வாசல்கிட்ட வரும்போது கிச்சனில் ஏதோ சத்தம் கேட்டிருக்குதுங்க. பொருட்களெல்லாம் உருட்டுற சத்தம், யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருந்திருக்குது. யாரான்னு சொல்லிட்டு இங்கே தான் அந்த திருட்டு பையன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த விளக்கு எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. கிச்சனுக்குள்ளே அவங்க போக போக ஒரு பேட் ஸ்மெல்லு வருதுங்க. இவங்களோட மருமக இறந்து போனாங்க இல்லையா, அன்னைக்கு இவங்க வீட்டில் அந்த எரிஞ்சு போன ஸ்மெல்லு, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு வந்துச்சான். அதே ஸ்மெல்லு இப்போ அந்த கிச்சனுக்குள்ளே வருதான். இவங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருக்குதுங்க. இப்போ கூட திரும்பி போயிடலாம்னு சொல்லிட்டு மைண்டு சொல்லுது, ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. எவனா திருட்டு பையன் வந்திருந்தானா என்ன பண்ணுறது, உள்ள நகைலாம் வச்சுருக்கோம், எதனா எடுத்துகிட்டு போயிடுவானு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போய் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்துருக்குறாங்க பின்னாடி திரும்பி. இப்போ அந்த லைட்டை மெதுவாக முன்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போனால் இவங்களோட மருமக எரிஞ்சு போய் ஒரு மாதிரி தீஞ்சு போய் இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாங்க.
இவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். லிட்ரலி அவங்களோட உருவம் தானா, எரிஞ்சு போன ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குதான். என்ன பண்ணுறனே தெரியாமல் கொமட்டிக்கிட்டு வந்திருக்குதுங்க. அப்படி இருந்திருக்குது அவங்களோட உருவம். இவங்களுக்கு வாமிட் வர மாதிரி கொமட்டிக்கிட்டு இருந்திருக்குது. ஆனால் கத்த முடியலை, வாயை திறக்க முடியலை. இப்போ அந்த உருவம் மெதுவாக அவங்களோட ரூம்குள்ளே அப்படியே மிதந்து போகுதாங்க. அவங்களோட ரூம்குள்ளே, அந்த பொண்ணோட ரூம்குள்ளே போயிருச்சான். கதவும் லாக் ஆகிடுச்சான். அந்த கதவு லாக் ஆன அடுத்த செகண்ட் தான் இவங்க கத்திக்கிட்டு வாமிட் எடுத்து வீட்டுக்குள்ளேயே வாமிட் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்களாம் போய் பார்த்துருக்குறாங்க, இந்த ஊருக்காரங்களாம் போய் பார்த்துருக்குறாங்க. இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா, அரிசி மூடையிலேருந்து அரிசி விழுந்தது உண்மைதானா, இவங்க வீட்டுக்குள்ளே இவங்க வாமிட் பண்ணது உண்மைதானா, கத்திக்கிட்டு அலறி அடித்து இப்போ ஓடி வந்து இவங்க வீட்டுக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. இப்போது ஆனந்தியோட வீட்டில் தான் அன்னைக்கு அவங்க தங்கியிருக்கிறாங்க. அவங்களோட தாத்தாவும் பாட்டியும் திட்டிருக்கிறாங்க. ஆனந்தியோட தாத்தாவும் பாட்டியும், எதுக்கடி உனக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாமல் அந்த பொண்ணை இப்படி சாவடிச்சிட்டே, நான்லாம் சாவடிக்கல, அவளாக இறந்துட்டான்னு நான் என்ன பண்ணுறேன், நீ படுத்துன பாட்டில் தான் அவள் இறந்துட்டா, இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லி திட்டிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் தான் படுத்தும் தூங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் அவங்களோட மாமியார் வந்து அந்த வீட்டில் தங்கியிருக்கிறாங்க, ஆனந்தியோட வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் வேலையாக அவங்களோட தங்கச்சி வீடு இருக்குதாங்க பக்கத்து ஊரில், அங்கே போயிட்டாங்களாம். 13வது நாள் காரியத்துக்கு கூட வரவே இல்லையா. 13 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்களாம். இவங்க போனதுக்கப்புறமா இதே ஊரில் இந்த மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திக்கிட்டாங்க இல்லையா, அந்த பொண்ணு அவங்க எதனா கடைக்கு போகணுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட காசு கொடுத்து வாங்க சொல்லுவாங்க. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி இருக்கும். பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்க எதனா குழந்தைங்க கிட்ட காசு கொடுத்து நீ இந்த பொருள் வாங்கிட்டா உனக்கு ஒரு 50 காசு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துடுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அந்த ஊரில் அவங்களோட வீட்டுக்கு பேக் சைடில், எரிஞ்சு போன பொண்ணோட வீட்டுக்கு பேக் சைடில் பார்கவின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்குமாங்க. அதுக்கு 6 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தைய கடைக்கு அனுப்பி எதனா வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு காசும் கொடுப்பாங்களாம், 50 காசு ஒரு ரூபான்ட்டு. ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருந்துருக்குதுங்க அவங்க வீட்டில். அவங்களோட வீடு ஒரு சின்ன குடிசை வீடு தான், ஓட்டு வீடு கூட கிடையாது, ஒரு குடிசை வீடு தான். அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே குளத்து வேலை செய்கிறவங்க. போயிட்டு வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப டயர்டில் படுத்து தூங்கிடுவாங்களாம். 8, 8:30க்கெலாம் படுத்து தூங்கிடுவாங்களாம். அன்றைக்கி ஒரு 9 மணிக்கு நைட்டு அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா அம்மாவும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குமாங்க. அதுவுமே இந்த பொண்ணுக்கு எட்டாதான். அது கதவுக்கு பக்கத்துலேயே இருக்குமா அந்த ஜன்னல். அதை ஒரு ஸ்டூல் போட்டு மேலே ஏறி பார்த்தா தான் அந்த பொண்ணுக்கு வெளியவே பார்க்க முடியுமா. நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த பார்கவி காதில், பார்கவி பார்கவி வாமா, எனக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, நீ வாங்கிட்டு வரியா, உனக்கு நான் 50 பைசா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல். இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிக்குதுங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு செகண்ட் ஞாபகமே இல்லை இவங்க இறந்து போன விஷயம். டக்குன்னு எந்திரிச்சு கதவை திறக்கிற வரைக்கும் போயிருக்குதுங்க. அப்போ வரைக்குமே பார்கவி வாமா, நான் வெளியே தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு கதவையும் டொக் டொக் டொக்குன்னு ஒரு மாதிரி தட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போது இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு சூதானம் வந்து, இல்லையே இந்த அக்கா இறந்துட்டாங்களே, அவங்களோட மாமியார் கூட இப்போ தானே ஒரு மாதிரி பயந்து போய் அலறி அடித்து கத்தி இப்போ தான் ஊரை கூட்டி அவங்களும் அவங்களோட தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்களே, அவங்க வீட்டில் யாருமே கிடையாதுன்னு குழந்தைக்கு லைட்டாக ஒரு நாலேஜ் வந்துருக்குதுங்க. சரி வெளியே பார்ப்போம் யார் நிற்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூலை போட்டு அந்த ஸ்டூல் மேலே ஏறி இந்த ஜன்னல் எட்டவே இல்லையாங்க, எட்டாத ஜன்னலில் எட்டி பார்த்துருக்குதுங்க. எட்டி பார்த்தா வெளியே இவங்களோட மெயின் டோருக்கு வெளியே ஒரு புகை மாதிரியான ஒரு கருப்பு உருவம் கதவை தட்டிக்கிட்டு இருக்குதாங்க. லிட்ரலி அந்த குழந்தை பார்த்துருக்குது அவங்கள, அந்த அக்காவோட உருவம் தானா. அந்த உருவம் வெளியே நின்று தட்டிக்கிட்டு, வாய்ஸ் வேற அந்த அக்காவோட வாய்ஸ் தான், பார்கவி வாமா, நான் தான் நிற்கிறேன், வா எனக்கு வந்து வாங்கி கொடு, நான் உனக்கு 50 காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து பேசிக்கிட்டு இருக்குதாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி அங்கனே மயக்கம் போட்டு விழுந்துருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா அப்பா எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. ஸ்டூல்லாம் ஒரு மாதிரி கவுந்து கிடக்குது, அந்த பொண்ணு கீழே மயக்கம் போட்டு கிடக்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு மயக்கத்துலேருந்து எந்திரிக்கவே இல்லை, உடம்பெல்லாம் கொதிக்குதான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் எதையோ பார்த்து பயந்து விழுந்துருக்குற அந்த பொண்ணு, அதனால தான் இவ்வளோ ஹை ஃபீவரில் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து விட்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த பொண்ணை மந்திரிச்சு விட்டதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்குதுங்க. அதுக்கப்புறமா தான் நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறத அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா ஊர் முழுக்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்குது, அவளோட ஆத்மா இங்கே தான் அலையுது, எதனா ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க கிட்டலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனந்தியோட தாத்தா பாட்டி தான், அவங்க தான் ஊர் பெரியவங்க. அவங்க கிட்ட வந்து சொல்லும்போது ஆனந்தியோட அம்மாவுக்கு பயம் வருது. வெக்கேஷனுக்காக குழந்தைங்களை ஊருக்கு கூட்டம் வந்தால் இந்த மாதிரிலாம் நடக்குது, இன்னொருக்கா இந்த மாதிரி எதனா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன்னா நான் கிளம்பிடுறேன் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு, நாங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களோட தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இருங்க கூடிய சீக்கிரம் இதுக்கு என்ன முடிவு எடுக்க முடியுமோ நம்ம பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நைட்டுமே அந்த ஆத்மா, எரிஞ்சு போன அந்த அக்காவோட ஆத்மா ஒவ்வொருத்தவங்களோட வீட்டோட கதவையும் தட்டுமாங்க. வீட்டோட கதவை தட்டுமா.
வெளியே வந்து பார்க்க மாட்டாங்களாம் யாருமே. ஏன்னா இந்த குழந்தையோட விஷயம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஊர் முழுக்க. ஒருத்தங்க இருக்கிறாங்களாம், ஆனந்தியோட வீடு அந்த அனுப்பியிருக்காங்க இல்லையா மேப்பு, அதில் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்களாம். எதுனாலும் நம்ப மாட்டாங்களாம், நேரில் பார்க்குற வரைக்கும் சிலர்லாம் நம்ப மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேங்காங்க. அது எப்படி வந்து கதவை தட்டுவா, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கதவை தட்டுனதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. அவங்க பார்த்ததுமே அந்த அக்காவோட உருவத்தை தான் நாங்கள் எரிஞ்சு போய் இங்கே வரைக்கும் அவங்களோட உருவம் தெரியுதான். அதுக்கு கீழே ஃபுல்லாக புகையாக இருக்குதான். அவங்க அப்படியே மிதந்து போகிறாங்களாம். ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி தட்டி ஒவ்வொருத்தவங்களாம் கூப்பிட்டு என்ன அவங்களோட மோட்டிவ்ங்கிறது தெரியலையாங்க. எல்லாரையும் பயமுறுத்துறதா இல்லை அவங்கள அந்த ஊர்லேயே வந்து அவங்க இருந்து அவங்க இறந்து போகிற அளவுக்கு விட்டுட்டாங்களே அப்படிங்கிறனால எல்லாருமேலேயும் கோபமாக என்னன்னு தெரியலையாங்க. இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறமா ஆனந்தியோட அம்மா அந்த ஊரை விட்டே அவங்கள கூட்டு வந்திருக்கிறாங்க. 2 வருஷம் வெக்கேஷனுக்கு கூட்டு போகவே இல்லையாங்க. ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சாலும் சரி, குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சாலும் சரி, எந்த சாட்டர்டே சண்டே எந்த லீவுக்குமே ஆனந்தியை அவங்க அம்மா கூட்டு போகவே இல்லையா அந்த ஊருக்கு. 2 வருஷம் அந்த ஊருக்கு போகவே இல்லையா. இதுக்கு நடுவில் அவங்களோட மாமியாருக்குமே ஏகப்பட்ட அமானுஷம் நடந்திருக்குதுங்க. அவங்க இந்த வீட்டில் ஏகப்பட்ட ஓமம்லாம் பண்ணி பாயெல்லாம் கூட்டு வந்து தர்காலேருந்து நிறைய கயிறுலாம் கட்டி விட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்படியுமே அந்த அக்காவோட ஆத்மா சாந்தி அடையலை. அந்த வீட்டில் தான் இருந்திருக்குது. அந்த ஏரியாவே சுற்றி தான் வந்திருக்குது. இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையுமே துன்புறுத்தி இருக்குது. இப்போது அந்த வீட்டை ஃபுல்லாக பூஜை போட்டு அந்த ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு ரெண்டலுக்கு விட்டுட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்கே போயிட்டாங்களாங்க. அதான் அவங்க எரிஞ்சு போன பொண்ணோட மாமியார். இந்த கதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாதியிலேயே கரண்ட்டு போயிடுச்சு. இருக்கிற லைட்டை வச்சு தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனந்திக்கு இப்போ தான் அந்த விஷயம் எல்லாமே தெரிய வருதுங்க. ஆனந்தி பேக் சைடில் ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, முதல்ல அந்த கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, இதை அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லி பயந்துருக்கிறாங்க. ஆனந்திக்குமே குளிர்காய்ச்சல் அடிச்சிருக்குதுங்க. இவங்க வந்த அந்த டைம் தான் அந்த ஊர் திருவிழாவும் நடந்துகிட்ருக்கு. இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பாப்பாவோட கதை சொன்னோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நைட்டு கூப்பிட்டாங்கன்னு, அவங்கள பற்றின கதையும் இவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்குது. அது போக அந்த வீட்டில் ஒரு 1.5 வருஷமாகவே யாருமே வரலையாங்க. உள்ளூரில் இருக்கிறவங்க விஷயம் தெரிஞ்சவங்க யார் வருவா அந்த வீட்டுக்கு. ஸோ அந்த வீடு பூட்டி போட்டு தான் கிடந்திருக்குது. 1.5 வருஷத்துக்கு அப்புறமா மாலதிங்கிற ஒரு பொண்ணோட குடும்பம், அதாவது மாலதி அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, அவங்களோட தம்பி, மொத்தம் 4 பேர் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பெரிய வீடாக இருக்குது, இந்த வீடு நம்ம கரெக்டாக இருக்கும். அவங்க வெளியூருக்காரங்க தான். இந்த ஊரில் இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க விவசாயத்துக்காக. விவசாயம் பார்த்துக்கிட்டே சொந்த ஊர்லேயே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதாவது அந்த சொந்த நிலம் இருக்கிற ஊரில் இருந்தால் தான் விவசாயத்தை அவங்க கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த ஊரில் வாடகைக்கு ஒரு வீடு பார்த்துருக்குறாங்க. அதுதான் இந்த பொண்ணு எரிஞ்சு போன அந்த வீடு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. மாலதியோட தம்பி இந்த எரிஞ்சு போன பொண்ணோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாருமே அவங்க மாமியார் ரூம் எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. ஃபேன் நல்லா தான் ஓடிட்டு இருந்திருக்குது. திடீர்னு அந்த ஃபேன் ஒரு மாதிரி இப்படி சவுண்டு கொடுத்துருக்குதுங்க. இந்த சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி அந்த பையன் மெதுவாக கண் முழிச்சு பார்க்கும்போது விடிபல்ப் இருக்குமா, நைட் லேம்ப் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் இருக்குமா, அந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த பையனுக்கு மேலே ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துருச்சாங்க. தூக்கு மாட்டி அப்படியே தொங்கிட்டு இருக்குதாங்க. அந்த பையனுக்கு முன்னாடி லிட்ரலி ஆடிக்கிட்டு இருக்குதான். அந்த சத்தத்தில் தான் அந்த பையன் எந்திரிச்சிருக்கிறான். அந்த பையனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இந்த உருவத்தை பார்த்த உடனேயுமே அலறி அடித்து கத்திருக்கிறான். இவன் கத்தின கத்தில் அவங்க அக்கா மாலதி, அவங்க மாமா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையனால் பேசவே முடியலையாங்க. மாமா மாமா இங்கே 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 ஒரு பொண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கிறான். சரி ஒன்றும் இல்லை ரிலாக்ஸாக இருன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த பையன் அன்றைக்கி நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் சொல்லியிருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு உருவம் தொங்கிட்டு இருந்துச்சு, தூக்கு மாட்டிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறான். இதே உங்கள் மாமாவால் நம்ப முடியலடே, நீ எதனா பேய் கதை கேட்டுட்டு வந்து படுத்திருப்ப, அதனால உனக்கு அந்த மாதிரி எதனா தெரிஞ்சிருக்கும், உன்னோட இல்யூஷனாக கூட இருக்கலாம். நம்ம பொழைக்க வந்த ஊர்றாது, இப்போ தான் வீட்டுக்கு வந்து நாளே இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுறது, இதுக்கு தான் மாலதி இவனை கூட்டு வராதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு திட்டு விழுந்துருக்குதுங்க. அடுத்த நாள் காலையிலேயே அந்த பையன் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிட்டானான். நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் அம்மா அப்பா வீட்டிலே இருந்துக்கிறேன், நீங்களாச்சும் இந்த வீடாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானாங்க. அன்னைக்கு மதியானமே இவங்களோட வீட்டில் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க மாலதி. அப்போது இவங்களோட வாசலில், அதாவது பின் வாசலில் யாரோ ஒருத்தங்க நகத்தை வச்சு அந்த நிலையில் கீறுனா ஒரு சத்தம் கேட்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு கோரமான சவுண்டு இவங்களுக்கு கேட்டிருக்கு மாலதிக்கு.
பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி தம்பி வேறு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிறான், இப்போ வேறு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. வீட்டில் அவங்க ஹஸ்பண்டு இவங்களும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க குழந்தைய வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ மாலதியோட ஹஸ்பண்ட் ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரை எழுப்புறாங்க, ஏங்க பயமாக இருக்குங்க, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, வாங்க என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி கூட்டு போய் பார்த்தா, யாரோ ஒருத்தவங்க இவங்களோட பேக் சைடு டோரில், அந்த டோரில் நகத்தை வச்சு கீறி இருக்கிறாங்களாங்க. யார் மத்தியான நேரத்தில், அதாவது கண்ணு வெளிச்சத்தில் இவங்க வீட்டு வாசலை வந்து கீறுவாங்க? யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருந்துருக்குறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எதனா குழந்தைங்க வந்து விளாண்டுருக்குங்க, குழந்தைங்களாவே இருந்தாலும் இப்படி அங்கே கீறுவாங்க, அந்த கீரல் சவுண்டே ஒரு மாதிரி கொடூரமாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுங்க, காதுலேருந்து பிளட்டு வர அளவுக்கு வலிக்குதுங்க எனக்கு, யாருங்க இவ்வளோ இதாக கீறுவா, எந்த குழந்தைங்க இப்படிலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, உன் தம்பிக்காரன் சொன்ன அந்த வார்த்தை எல்லாமே உன் மனசில் பதிஞ்சிருக்கு, நீயாவே எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிற, தயவு செஞ்சு அமைதியாக இருன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே மாலதிக்கு பயமாகவே இருந்திருக்குதுங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு மென்சஸ் டைமில் ஃபஸ்ட்டு டேங்கிறனால அவங்க விவசாயத்துக்கு போகலை. ஏன்னா அவங்க அந்த பூமியை வந்து சாமியாக பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு 3 நாளுக்கு அப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டே இவங்க மட்டும் வீட்டில் இருந்தப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து போயிருக்கிறாருங்க. வீட்டுக்குள்ளே அமானுஷ்ய சத்தங்கள், யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரி, கிச்சனில் பாத்திரங்களெல்லாம் உருட்டுற மாதிரி, அந்த அரிசி மூடெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு குடோன் அவங்க மாமியார் இருந்தப்போ, அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரிலாம் சத்தம் கேட்டிருக்குது. அது போக ஓடாத ஃபேன், இதே மாதிரி அவங்க தம்பி சொன்னார் இல்லையா, அதே சத்தத்தை அதே சத்தம் மாலதிக்கும் கேட்டிருக்குதுங்க. வெளியே போகிறாங்க ஈவினிங்காக ஒரு 4-4:30 பயந்து போய் வெளியே வராங்க. வெளியே இருக்கிற ஆட்கள் கிட்டலாம் சொல்லலான்னு பார்க்குறாங்க, ஆனால் சொல்ல தோணலை. ஏன்னா இந்த வீட்டுக்கு இவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க வாடகைக்கு, 2 நாள் தான் ஆகுது. அக்கம் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் பழகிட்டாங்க எல்லாத்தையுமே. வெளியே இருக்கிறவங்க யாருமே இவங்ககிட்டையும் சொல்லலை. ஏன்னா வந்து ஒரு நாள் நைட்டு முழுக்க இவங்க இங்கே தங்கிட்டாங்கன்னா இவங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னு தானே அர்த்தம். 1.5 வருஷமாக பூட்டி போட்டே கிடந்த வீடு, பூஜையெல்லாம் வேறு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மா வந்து போயிருச்சுன்னு நினச்சிருக்கிறாங்க எல்லாருமே. பொதுவாகவே கிராமத்து சைட்லலாம் நைட் நேரத்தில், அதாவது ஈவினிங்காக ஒரு 6-6:30 மேலே விளக்கேற்றுவாங்க. வீட்டில் அந்த திண்ணை இருக்கும் இல்லையா, வெளியே வாசல்லையே அந்த திண்ணையில் 2 விளக்கு வைப்பாங்க. இந்த சைடு ஒரு விளக்கு, இந்த சைடு ஒரு விளக்குன்னு. அதே மாதிரி தான் இவங்க வந்து மென்சஸ் டைமாக இருக்கிறனால அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்கிறாரு, இவங்க விளக்கை ஏற்றி கொடுத்துட்றாங்க. அவர் 2 பக்கமும் வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. அவர் வந்துட்டு ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிட்டாரு. இவங்களும் பக்கத்து வீட்டில் பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. ரிட்டன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த விளக்கை அணைஞ்சது மட்டும் இல்லாமல் அதை யாரோ ஒருத்தவங்க கீழே தள்ளி விட்டு அது சுக்குநூறாக நொறுங்கி இருக்குதுங்க. இது அபசகுணம். ஏன்னா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே விளக்கு உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியவோ விளக்கு ஏற்றின விளக்கு உடையக்கூடாது, அணையவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உடஞ்சிருக்குது. மாலதிக்கு மனசே சரியில்லைங்க. வெளியே போய் யார்ட்டையும் கேட்டலாமா அப்படின்லாம் தோணுது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 10-10:30 மணி இருக்குமாங்க. இவங்க வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க மாலதின்னு கூப்பிட்றாங்க. ஒரு பொண்ணோட குரல். யாரா அது இந்நேரத்தில் வந்து மாலதின்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு போயிருக்கிறாங்க. டைம் பார்க்காமையே ஏதோ கொஞ்சம் ஒரு 8 மணி 8:30 மணி தான் ஆகுதுங்கிற அந்த ஒரு நினப்பிலையே எந்திரிச்சு வெளியே போயிருக்கிறாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு, எரிஞ்சு போன பொண்ணு இருக்காங்களே, இறந்து போன பொண்ணு, லிட்ரலி அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாங்களாங்க. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் எரிஞ்சு போய் பேட் ஸ்மெல்லு வருதான் இவங்களுக்கு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு, அதாவது இந்த மாலதி இருக்காங்களே, அவங்க ஃபார் த ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கத்தி அந்த இடத்துல அவங்களும் வாமிட் எடுத்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. இவங்க கத்தில் இவங்களோட ஹஸ்பண்ட் ஓடி வந்து பார்த்துருக்கிறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஓடி வந்திருக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கதவை திறந்து வெளியே வரும்போது அந்த உருவம் போகிறதையும் பார்த்துருக்குறாங்க. இந்த எரிஞ்சு போன பொண்ணோட உருவத்தையும் ஊருக்காரங்க நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அப்போது இன்னுமே அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையலை. இங்கே தான் அது சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ மாலதியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. இவங்க ஊரில் ஹாஸ்பிட்டல் இல்லாத காரணத்தினால பக்கத்து ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட மாலதியோட ஊர்கிட்ட தான் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். அங்கே போனவங்க கிட்டத்தட்ட 3 நாள் ஹாஸ்பிட்டலில் பெட்லேயே இருந்திருக்கிறாங்க. அவங்களால எந்திரிக்கவே முடியலையா, அந்தளவுக்கு ஜுரமாக. டாக்டர்ஸே கன்ஃபியூஸ் ஆகுறாங்களாம். என்னங்க இது இந்த அளவுக்கு ஜுரம் வந்துருக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குறாங்களாம். எதையோ பார்த்து பயந்துட்டாங்க. சரி நீங்கள் எதனா கோயிலுக்கு கூட்டு போய் மந்திரிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோயிலுக்கு போய் மந்திரிச்சிட்டு இவங்க அந்த ஊருக்கே வரலையாங்க. மாலதி திரும்ப, நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், அந்த ஊரே வேணாம், நம்ம பஸ்ஸில் கூட போயிட்டு நம்மளோட இடத்துல விவசாயம் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துக்கலாம், நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட அழுத்தி சொல்கிறாங்க. ஏங்க அந்த வீட்டில் இருக்கிறது உண்மை தான், அந்த வீட்டில் வந்து ஒரு ஆத்மா இருக்குது, ஒரு அமானுஷ்யம் இருக்குது, ஊர்க்காரங்கிட்ட விசாரிங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அவரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஊர்க்காரங்களுக்கும் தெரியுது இவங்க வந்ததுலேருந்தே இவங்க வீட்டில் அமானுஷ்யம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இவங்க வெளியே காட்டிக்கல போல. அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க நடந்தது எல்லாத்தையும். சொன்னதுக்கப்புறமா அந்த வீடையும் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அடுத்து அந்த ஊர் பக்கமே வரல. அதாவது ஊர் பக்கம் வராங்க, அவங்க இடத்துக்கு மட்டும் போயிட்டு அவங்களோட விவசாயத்தை மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்களாங்க.
நடந்த இந்த எல்லா விஷயங்களையுமே ஆனந்தி அங்கே இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் அந்த ஊரை விட்டு கிளம்பியிருக்கிறாங்கங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷமும் ஆனந்தி அந்த ஊருக்கு போவாங்களாங்க. இப்போ வரைக்குமே அந்த ஊரில் எங்கெங்கேயோ அமானுஷங்கள்லாம் நடக்குது, அந்த வீட்டில் இன்னுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க. இப்போ ரீசெண்டாக போனப்போ அந்த வீட்டில் வந்து அந்த வீடே ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களாவாக இருக்கிற மாதிரியும், அதுக்குள்ளே மரங்கள்லாம் அந்த துளிர் விடும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதான் ஷேர் பண்ணேன்னு சொன்னாங்க. அவங்களும் டெவில்ஸ் கிச்சனோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ஒரிஜினல் நேமையோ ஊர் நேமையோ சொல்ல வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் கற்பனை பெயர்களாக சொல்லிட்டேன். ஆனால் மதுரைக்கும் கொடைக்கானலுக்கும் நடுவில் தான் இந்த கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துலேருந்து பார்க்குறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீட்டை பற்றின தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். கோஸ்டிஸ் ஆன் பண்ணுங்கவா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கவா, அவங்க பண்ணிடுவாங்கய்யா. சரி சரி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பாய். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பாயா? அந்தளவு தெரியுமா உனக்கு? லவ் யூ. பாய்.